வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை. நாடாளுமன்றத்திற்கு எதிரான செயல்கள் தண்டிக்கப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு எதிராக செயல்படுவதை நிறுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற அவைத் தலைவர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் எச்சரித்துள்ளார். சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச்சாளரை தனிப்பட்ட முறையில் தாக்கி வருவதாக ஜொஹாரி குறிப்பிட்டுள்ளார். இது நாடாளுமன்ற மதிப்பை குறைப்பதாகவும் மக்களாட்சி செயல்முறையை பாதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற செயல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். முன்னதாக பிண்டாங் நாடாளுமன்ற உறுப்பினர் நத்து அவாங் அஷிம் நாடாளுமன்ற அவைத் தலைவரை தாக்கி பேசியதற்காக 10 நாட்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து தடை செய்யப்பட்டுள்ளார். இதுபோன்ற செயல்களுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கை இது முதல் முறையல்ல. கடந்த 2013ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் என் சுரேந்திரன் 6 மாதங்களுக்கு நாடாளுமன்றத்தில் இருந்து தடை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் சுகாதார காப்பீட்டு பிரீமியம் கட்டணம் 70 விழுக்காடு வரை அதிகரித்துள்ளது மக்கள் மத்தியில் கவலைக்குரிய விவகாரமாக உள்ளது. இது இன்னும் விவாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் அன்வார் இப்ராஹிம். காப்பீட்டு நிறுவனங்கள் பிரீமியம் கட்டண விகிதத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது பேங்க் நகாரா. பிரீமியம் கட்டண உயர்வு மக்களின் பொருளாதாரத்தை பாதிக்கும். அரசும் பேங்க் நகாராவும் இணைந்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சிக்கின்றன என பிரதமர் தகவல் அளித்தார். நேற்று மலேசிய உள்நாட்டு வணிகம் வாழ்க்கை செலவின அமைச்சு ஒரே நேரத்தில் கில்லானில் ஒரு வணிக மையத்திலும் சிரண்டாவில் உள்ள ஒரு வீட்டிலும் அதிரடி சோதனையை நடத்தியது. அங்கு போலியான பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் கித்த கம்போர் எனும் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சிரண்டாவில் உள்ள ஒரு வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் போலியான வர்த்தக முத்திரை கொண்ட 500க்கும் மேற்பட்ட பெண்கள் அணியும் கைப்பைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவை டிக்டாக் மூலம் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்பட்டது. இதன் மதிப்பு 17,000 ரிங்கிட்டை எட்டுவதாக முகமது ஜுஹைரி தமது அறிக்கையில் குறிப்பிட்டார். கில்லானில் நடத்தப்பட்ட சோதனையின் போது பெண்கள் அணியும் ஆபரணங்கள், கைப்பைகள் போன்ற பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் போலியான வர்த்தக முத்திரைகளை பயன்படுத்தியிருந்தன. 6,059 பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவற்றின் மதிப்பு சுமார் 20,000 ரிங்கிட் ஆகும் என உள்நாட்டு வணிகம் வாழ்க்கை செலவின அமைச்சின் ஸ்லாங்கூர் மாநில இயக்குநர் முகமது ஜுஹைரி வெளியிட்ட அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். போலி பொருட்களை விற்பனை செய்வது வணிக முத்திரை சட்டம் 2019 படி குற்றமாகும். இதற்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும். போலி பொருட்கள் விற்பனைக்கு எதிரான நடவடிக்கையை அமைச்சு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் பொதுமக்கள் போலி பொருட்கள் குறித்து அமைச்சிற்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் முகமது ஜுஹைரி கூறினார். பிற வங்கிகளின் தானியங்கி பணப்பட்டுவாடா இயந்திரத்தில் பணம் எடுக்கும் போது விதிக்கப்படும் 1 ரிங்கிட் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரியுள்ளது MTUC எனப்படும் மலேசிய தொழிலாளர் காங்கிரஸ். குறிப்பாக குறைந்த வருமானம் உள்ள தொழிலாளர்கள் இந்த கட்டணத்தால் அதிக பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் என MTUC குறிப்பிட்டது. கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் இந்த கட்டணம் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் இப்போதும் இந்த கட்டணத்தை ரத்து செய்வது பொருத்தமானது என்று MTUC கூறுகிறது. இந்த கட்டணத்தை ரத்து செய்வதன் மூலம் வங்கிகள் தங்கள் சமூக பொறுப்பை நிறைவேற்றுவதாக அறியப்படும். எனவே MTUC இந்த கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் அல்லது குறிப்பிட்ட பிரிவினருக்கு இந்த கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று MTUC வலியுறுத்துகிறது. மலேசியாவில் மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் வானிலை மாற்றம் குறித்து பொதுமக்கள் தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்று மலேசிய பொது பாதுகாப்பு படை APM கேட்டுக் கொண்டுள்ளது. தவறான தகவல்கள் மீட்புப் பணிகளை பாதிக்கும். மக்கள் தவறான இடங்களுக்கு சென்று உதவி தேடுவதால் உண்மையிலேயே உதவி தேவைப்படும் இடங்களில் உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். மேலும் பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் என APM தெரிவித்துள்ளது. தற்போது APM தன்னார்வலர்கள் மழைக்காலத்தை எதிர்கொள்ள தயாராக உள்ளனர். மத்திய மாநில அரசுகளுடன் இணைந்து அவர்கள் பணியாற்றுகின்றனர். மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் தயாராக உள்ளனர். ஆகவே தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும். உதவிகளை வழங்க விரும்பும் நபர்கள் உள்ளூர் அதிகாரிகளை தொடர்பு கொள்ள வேண்டும் என APM அறிவுறுத்தியுள்ளது.
வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் தங்கள் பயண சீட்டுக்கான பணத்தை திரும்ப பெறுவதற்கு அல்லது வேறு தேதியில் பயணத்தை மேற்கொள்ள வசதி செய்ய வேண்டும் என்று போக்குவரத்து நிறுவனங்களுக்கு போக்குவரத்து அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. பேருந்து நிறுவனங்கள் வெள்ள பாதிப்பு இல்லாத பகுதிகளுக்கு செல்லும் மாற்று வழிகளை தேர்வு செய்ய வேண்டும். ரயில் சேவையை நடத்தும் KTMB நிறுவனம் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு 7 நாட்களுக்குள் பயண சீட்டுக்கான பணத்தை திரும்பத் தர ஆவண செய்ததாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வெள்ள பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. போக்குவரத்து நிறுவனங்கள் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வருவதாக அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. PU அஸ்மான் என்று அழைக்கப்படும் பிரபல மத போதகர் அஸ்மான் ஷா அலியாஸ் ஒரு சிறுவனுக்கு எதிராக பாலியல் குற்றம் செய்ததாக ஒப்புக்கொண்டதற்காக 14 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார். 18 வயது சிறுவனுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுக்காக அவர் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெறலாம். முதலில் குற்றத்தை மறுத்த அஸ்மான் பின்னர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். தனது செயலுக்காக வருத்தப்படுவதாகவும் இனிமேல் நற்குடிமகனாக இருப்பதாகவும் அவர் நீதிமன்றத்தில் உறுதியளித்தார். அவர் ஏற்கனவே மற்றொரு பாலியல் குற்றச்சாட்டில் 24 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ளார். PU அஸ்மான் தனது செயலுக்காக மன்னிப்பு கேட்டாலும் நீதிமன்றம் அவருக்கு இந்த தண்டனை விதித்துள்ளது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் 31.09 கிலோ எடை கொண்ட கெத்தமின் வகை போதைப் பொருளை கடத்த முயற்சி செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கடத்தலின் மதிப்பு சுமார் 1.56 மில்லியன் ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கைது குறித்து தகவல் அளித்த மத்திய வட்டார சுங்கத்துறையின் துணை இயக்குநர் நோர்லேலா இஸ்மாயில் தெரிவிக்கையில் 2 வெவ்வேறு நாட்களில் 2 வெவ்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் இருவரும் மலேசியர்கள் எனவும் குறிப்பிட்டார். கடத்தப்பட்ட போதைப் பொருள் உணவுகள், பானங்கள் கொண்ட பெட்டிகளில் மறைக்கப்பட்டிருந்தன. கடத்தப்பட்ட பொருட்களை செக்ட் பேக்கேஜ் என குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மீது மருந்து பொருள் கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றவாளிகளுக்கு இதற்காக மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனையும் 12 பிரம்படிகளும் விதிக்கப்படலாம். பஹாங் மாநிலத்தில் 34 மூட நம்பிக்கை கோட்பாடுகள் இன்னும் செயல்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த மூட நம்பிக்கை கோட்பாடுகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்படுவதாகவும் அவர்கள் சரியான பாதையில் செல்லுமாறு அறிவுறுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. GISBH என்ற அமைப்பு மூட நம்பிக்கை கோட்பாடுகளை பரப்பி வருவதாகவும் இந்த அமைப்பு இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு எதிரானது என்றும் கூறப்படுகிறது. இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் இறந்து போன ஒருவரை இன்னும் உயிருடன் இருப்பதாக நம்புகின்றனர். இந்த அமைப்புகள் சட்டவிரோதமானவை என்று அரசு அறிவித்துள்ளது. இந்த அமைப்பின் செயல்பாடுகள் சட்டவிரோதமானவை. அதன் உறுப்பினர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என இஸ்லாமிய சமய விவகாரம், புறநகர் மேம்பாடு, மாநில பூர்வ குடிமக்கள் விவகார ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ ஷாய் இப்ராஹிம் சைட் அமாட் தெரிவித்தார். மக்கள் இதுபோன்ற மூட நம்பிக்கை கோட்பாடுகளை நம்பாமல் இருக்க வேண்டும் எனவும் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். சந்தேகமான செயல்பாடுகள் இருப்பது பொதுமக்களுக்கு தெரியவந்தால் உடனடியாக காவல்துறையிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.